GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் உருவான டித்வா புயல் டெல்டா மாவட்டங்களை நெருங்கி வருவதால் நாகையில் கனமழையானது 2 நாட்களாக கொட்டி தீர்த்து வருகிறது. தொடர்ந்து புயலானது நாகை கடற்கரை நோக்கி நகர்ந்து வருவதால் மணிக்கு 70 - 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வேகமாக வீசி வருகிறது. மேலும் புயலின் சுழற்சி மெல்ல மெல்ல நகர்ந்து வருவதால் டித்வா புயல் நாகையில் நின்று விளையாடுகிறது. இதன் காரணமாக நாகையில் கடும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. துறைமுகம், கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள கருங்கல் தடுப்புச் சுவர்களை தாண்டி கடல் அலைகள் அடுக்கடுக்காக 5 மீட்டர் உயரத்திற்கு ஆக்ரோஷமாக எழுந்து வருகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள நாகை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை துறைமுக பகுதிகளில் கயிறு கட்டி பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். விடாமல் வெளுத்து வாங்கும் மழையால் நாகை நகர் பகுதிகள், அதேபோல் கடலோர கிராமங்களான கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, நம்பியார் நகர், வேளாங்கண்ணி, செருதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் செல்லூர், பாலையூர், நரியங்குடி, வேளாங்கண்ணி பூக்கார தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் சாலைகள் மற்றும் அப்பகுதியில் உள்ள வீடுகளை சூழ்ந்துள்ளது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை அதிகாரிகளையும் முடக்கிவிட்டுள்ள நிலையில் கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் 8 வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. கஜா புயலை போல் டித்வா புயல் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் காலநிலை நாகையில் உருவாகியிருப்பதாக அச்சம் தெரிவிக்கும் அப்பகுதி மீனவர்கள் புயலால் ஒட்டுமொத்த மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.